அண்ணாமலைக்கு நிகழ்ந்த அவமானம். பாரதிய ஜனதா கட்சியின் 10வது மாநில தலைவராக திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்று பொறுப்பேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையகமான கமலாலயத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவருக்கான வேட்புமனு அளிக்கப்பட்டது. அப்பொழுது நயினார் நாகேந்திரன் வேட்புமனுவை அளித்திருந்தார். வேறு எவரும் வேட்புமனு அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. நயினார் நாகேந்திரன் வேட்புமனுவை அளிக்கும் பொழுது அவரோடு வானதி சீனிவாசன், அண்ணாமலை, ராஜா போன்றோர்களும் உடன் இருந்ததாக கூறப்படுகிறது. 10வது தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட உள்ள நிலையில் கமலாலயத்தில் உள்ள பெயர் பலகையில் அண்ணாமலை அவர்களது பெயர் மார்க்கரால் மறைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வித்திட்டவர் அண்ணாமலை. அவர் தலைவராக இருக்கும் நிலையில் அவரது பெயர் மறைக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கமலாலயத்தின் வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.